முடியாது. 5 காசுக்கு புண்ணியம்லாம் அவன் டொங்காசா? நீங்க வேற. அவர் என்ன சொன்னாப்ல, என்ன சொன்னாப்ல, உனக்கு சட்டியே போட தெரியாது. ஆமா, நான் சட்டியே போட மாட்டேனே. அவரே முண்டை முகரைய பாரு. இல்ல சட்டி போட மாட்டேன், அது போட மாட்டேன், இது போட மாட்டேன். என்ன புகழ்றியா? என்ன பண்ற? போடா பறக்கினு பேர. உன்னை பார்க்கும்போது அப்படி எரிச்ச மசரா வருது. நீங்க சொல்லுங்க, எப்ப இங்கிட்டலாம் நாடகம் பார்க்குறேன் என்னப்பா? யாரை பார்க்க? எம்கேஆர் கூப்பிடணுமா? நான் கூப்பிட மாட்டேனே. எந்திரிச்சு வீட்டுக்கு போனேன். இந்த எம்கேஆர் பகல்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட வந்துக்கிட்டலாம். அவெல்லாம் பெரிய ஆள் மயிராவே. தரியனா ஆம்பளை என்ன வர சொல்லுங்க பாப்பா. தொங்காசன என்ன தெரியுமா? கப்ளிங்க ஓசி. அட போய் சாமி இருந்து தொலைனே. நீ வேற என்னத்தை குடிச்சு தொலைஞ்சியா? கையாமியான்ட்டு எதுக்கு இப்ப கத்துறிய? செத்த உள்ளவா மைனா கொஞ்சம் சோறு வைக்கணும். அப்படி வேணா சொல்லு. எம்கேஆர் பேர்ல இன்னொரு தடவை சொல்லாத நீ. கூப்பிடணுமா? நான் கூப்பிட மாட்டேனே. நீங்க ஊங்குறேன்னு எப்படி கூப்பிடுவேன்? அவன் பெரிய ஆள் மாரி அவனை நான் கூப்பிடணும். லொப்ப பயாவே 3 காசு முண்டை கீரை முண்டை. இவனை கூட நான் ஒரு இடத்துல ஒத்துக்குவேன். அவனெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். பொம்பளை பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். பொம்பளை என்னத்தினாலும் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பவுடர் போட தெரியாது இந்த முட்டா பயலுக்கு, இந்த ராதாகிருஷ்ணனுக்கு. நான் எங்க உட்காந்துருக்கேன், அவன் எங்க உட்காந்துருக்கான்? நல்லா சொல்றீல. நான் உட்காந்துருக்காது அங்க. என் பின்னாடியே என் குண்டியை வாழ்ந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். என்னதான் சொல்லுவியா? ஆனது கீனதுன்னு. அவன் வந்தானா அவன் நோடியை கழட்டி விடுவேன். என்ன சொல்ற? பொம்பளை பக்கத்துல உட்காந்துருக்காயா? பொம்பளை பக்கத்துல உட்காருவியா? அவன் பொம்பளையா? ஆபரேஷன் பண்ணிருக்கு. கூடிய சீக்கிரம் மண்ணை வச்சிருவியா? உங்க கூட காய வச்சிருக்கோம். சித்தார கட்டிக்கிட்டு சித்தார கட்டிக்கிட்டு அண்ணே இப்பதான் என்ன ஜூம் பண்ணாத மறுபடியும் ஜூம் பண்ணிக்கிட்டு இருக்க. உட்காருண்ணே. பாண்டி பாண்டி சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மணப்பாறை போனாரா. மணப்பாறையா? யாரை கூட்டிட்டு? எங்க அண்ணன் தான் வந்ததுல இருந்து மணப்பாறையில இருக்கிறீ. எதுக்கு? எங்க அண்ணன் தான் பாட சொல்றாரு. யாரு? எம்கேஆர். அவன் ஒரு பெரிய ஆள் மாரி அவன் சொல்லறத நீ கேட்டுக்கிட்டடா. அவருடைய புத்திரர்கள் தான் நாங்க. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாரா. மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மணப்பாறை போனாரா. நான் பாடவே மாட்டேன். ஏன்டா மணப்பாறையே சொல்லிட்டு இருக்க? வாத்தியார் சொல்றத தான் பார்க்க முடியும். யார் வாத்தியார்? எம்கேஆர். விட்டு மண்டேண்டா உடைச்சு வந்து சிம்ரன் டிவில வந்து அடியா. அதான பாத்து அசந்து போய் நின்னாரா. அதான பாத்து அசந்து போய் நின்னாரா. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாரா. தலைவா என்ன தலைவா? இல்ல இங்க வர்ற மாதிரி வந்தீங்க வரலையா? நீங்க எந்திரிச்சியே அந்த பிள்ளை உள்ள ஓடிட்டான். ஆனா பிரதீஸ்வரி உண்மையிலே ஒரு முகராசியான பிள்ளை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன நேரத்துல கால எடுத்து வச்சு 100 பேரை ஆளா காணாமடி. தம்பி இங்க வாங்க, ஒரு குத்து குத்திட்டு போறீங்களா? நல்ல வயலா இருக்கேன், எத்துப்பல்லா இருக்கு. வீரக்குடி நாட்டின் செல்ல பிள்ளை வணக்கன் காடு ருத்ரன் குருப் ஆசை பயலுகடா கொடூரமா 101 வாழ்த்துக்கள். ஆசை பயலுகடா. வளர்த்துக்க. ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி ஊத்து தண்ணி வரல என்ன? ஆமா, மண்ண குமிச்சு ஒண்ணுக்கு இருந்து கொலக்கட்ட உடிச்சு அடி ராஜாத்தி உன கொண்டனைக்க வந்திருக்கேன் ராஜாத்தி. ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி அவசரமா தண்ணிய விட்டு ஆத்துக்குள்ள ஊத்து தண்ணி. அத்திங்க அண்ணனே மடுவை பிடிச்சாலே. எங்க ஏறிக்கிட்டு வர? பிரதீஸ்வரி இதே மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிருந்தா கொண்டு போயிடு. எங்க ஏறிக்கிட்டு வர? எரும மாடு மேல. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுக்கம் என்ன பண்ணுவ? ஏன் அவங்க என்ன பண்ண போறாங்க? சின்ன மடுவு சரிதானே? இந்த வத்தியா செக்ஸ் பட டைரக்டர்
பின்னிருவேன். எப்பா நீங்கெல்லாம் உட்காந்துருக்கிய ஒரு ஆம்பளை திஸ் மடுவு க்ளோஸ். அவன் பொம்பளை கிட்ட ஏறி வர தப்பு தானப்பா. எங்கடி ஏறி வந்தே? ஏய் நீ தானே ஏட்டல பரத்திட்டு பாரு. டோல் கட்டு கம்பியோட நின்னுக்கிட்டே நீ தாண்டி உள்ள கம்பியை தூக்கி விட்டு வர்ற. எந்த கம்பிய? டோல் கட்டு கம்பி. பாத்தியா அவன் ஒரு ஆளு போதும் நாடகத்தை கருத்து போடுவாங்க. உண்மைதே 12 மணி வரைக்கும். கொண்டை இளமல்லிய பூவு, கொண்டை இளவள்ளிய பூவு, கம்பு கூட்டுல என்னடி கனகாமரமா? ஆமா நீ தான் அதை வச்சுட்டு போன. தம்பி நீ பெட்டிக்கு வந்தீங்களா இல்ல வாரச்செடி குடிக்க வந்தீங்களா? என்ன வாத்தியாரே? வாங்கி பானத வாடகை வாத்தியாரே. இதெல்லாம் பாட்டா வாத்தியாரே? ஏன் இதெல்லாம் பாட்டு தானா? ரோசா பட்டினா காசு தர மாட்டேன் பரவாயில்லையா? அம்மா பாட்டுதே பாட்டு தரேன். எந்த படம்? அந்த படமே இந்தியன் 2 1900 சில்லறையில் வந்தது. அந்த மயிரெல்லாம் சொல்லக்கூடாது. ஏத்தா நீ அங்க சிமெண்ட் முடி திருப்பாத. ஏய் யாயா? அவங்க கலவு ஒரு தயாரா இருக்காங்க. கொண்டை இளமல்லிய பூவு, கொண்டை இளவள்ளிய பூவு, ஓ இடுப்புல நோத்தாங்கம்மா. ஏய் ஏய் உண்மையிலேயே உட்காமக்கா. அத வேற என்ன செக்ஸ் படமா திறந்து காட்டிக்கிட்டு இருக்க? என்னத்த காட்டிக்கிட்டு இருக்க? இந்த முண்டைய காலையில நகத்தை விட சொல்லுங்கடா. எங்கயாவது நகை இருக்கான்னு பாருங்களேன். சரி சரி அப்புறம் கம்பு கூட நக்கி விட்டு போறேன். அப்புறம் ஒரு அளவு மாமா இல்லையாடி? பாடி போடிங்கற அவர் என்னை மட்டும் வாடா வாடா மாமா அப்படி சொல்லக்கூடாது. செக்ஸ் மூடு வராது. ஒரு இதுதான் அழுத்து. மாமா அப்படி இல்ல. உன்னைய உங்க வீட்டுக்காரர் தொடுவார்ல, தொடும்போது நீ இப்படி சொல்லுவே வரவே மாட்டேன். வேற எப்படி சொல்லணும்? மாமா இப்படி மாமாண்டா அவ்வளவுதான். நீர்க்கசிவாயிரும். யாருக்கு எரியுதே. இடுப்புல கனகாமரா, இடுப்புல கனகாமரம், கழுத்துக்கு நான் தாண்டி செம்பவனா, செம்பவளம், சாட்டு கொட்டா ஜால்ட்டு கொட்டா நெல்லுமா, ஏ ஜால்ட்டு கொட்டா, ஏ ஜால்ட்டு கொட்டா ஜால்ட்டு கொட்டா நெல்லுமா, ஜால்ட்டு பூ வாங்கி தந்தா சமைச்சிருமா, ஆண்டு கொட்டா, நீ தெர, நீ காமி, நீ குத்து, அவரே நான் அடக்குறேன், நீ உருவு, நீ சூம் தலைய கவுக்குறான ஒரு ஆம்பளை என்ன என்னது? தலைய கவுக்குறானா உன் கோமிய வாடை எடுக்கிறான ஏன் அவர் என்னலே தாளக்கரையா? தாளக்காரதே அந்த வத்தியா. ஆனா ஓ முகரைக்கு தாளக்காரனை கரெக்ட் பண்ற வத்தியா. தம்பிங்க தம்பி தேனி குஞ்சறான் வாடா. இல்ல இவன் நாடகத்துல போடாதேடா வாடா. ஆனா உண்மையிலே அருமையா ஆட்டான். ஆடும் போது எவனாவது தரையை பார்த்துட்டே ஆடுவானா. இனிமேல் நீதே என் சிசிய சரியா? போ தீக்குழி அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு வா. ரூம் பாய் தம்பி இருப்பா. நானே தெரியாம தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். வணக்கண்டா மாப்புல, ஊட்டியிலிருந்து மார்டின் என்கிற யா மார்டின் கொடூரமா 101 நன்றி. அதனை தொடர்ந்து இது என்னடா இது வெடி உண்டு கிடையாது. அன்னை மீண்டும் நான் தான். இந்த மதன குஞ்சு போலையாப்பா. மதன குஞ்சு வட்டி குட்டி போட்டுருச்சு அண்ணே. அதனால 55 வச்சுக்க அண்ணே. 50 55 வச்சுக்கண்ணே. மெதுவா ஊருக்கு போயிடுறேன். நீங்க எனக்கா யானை கதை மட்டும் சொன்னா சந்தோஷமா போயிருவேன். ஏன் அந்த யானை எலியும் கூட்டு போறியா? உங்க ஊர்ல போய் இனப்பறக்கம் செய்வேன். யார் இதுல அந்த குஞ்சு? மைனா குஞ்சா? ஆசையை நிறைவேற்றுங்கள். PIS நன்றி. மீண்டு வருக. இது எனது நேரடி அழைப்பாக ஏற்றுக்கொள்ளவும். ஆமா காது ஊத்து வச்சிருக்க பத்திரிக்கை கொடுத்த நன்றி. இந்த குஞ்சு மதன் குஞ்சு. மதன் குஞ்சு எனக்கு கொடுக்கல, உனக்கு. மைனா குஞ்சுக்கு சோறு வைக்க பாக்குறேன். அப்படின்னா என்ன? அது தெரியாதா? கருப்பு அந்த கதை சொல்லலையாப்பா? தெரோடு வீதியில, தெரோடு வீதியில, தெரும் பார்க்க வந்த புள்ள, தேர் வாக்க வந்த புள்ள, தெரு இருக்க நேரம் ஆச்சு நல்ல நேரம். பாப்பா வாடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போட்டி பட்டு கொட்ட போயல தாண்டி. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி.
அவா போ நான் ரேசர் அதான் கொலை பிடிக்குது. பிரீதீஸ்வரி சொல்லுங்க. என் சொந்த அக்கா மக பிரீதீஸ்வரி. ஆமா. ஆனா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஒல்லியா இருந்துச்சு, சூத்துவத்தி முண்டை. ஒன்னே சொல்லல, சிச்சு கத்தா மயிர் வெக்கம் இல்லாம ஒரு தாய் மாமனை தம்பி கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன், ஊட ஊட இப்ப வர வேணாம். ஏன்னா அப்ப நான் சிங்கிளா இருந்தேன், கப்ளிங் கூட இருந்தா அண்ணே மனசு மாறிடுவேன். அப்புறம் சொல்றேன் ஜிங்கா உட்காரன் ஜாமி அண்ணிய கரெக்ட் பண்ணி விடுறா பேப்பையில. யாருக்கு யாரு நீ? உங்களுக்காக தானே அண்ணி ரெடி பண்ணிட்டு நாளைக்கு பால் கொடுத்து அமர்த்துறது யாரா? என்னையா உன் மேல ஒன் சைட லவ் பண்ற இளைஞரை கைது சொல்லுவா? தம்பி தூக்குங்கப்பா. நீ 2வது கொண்டாட்டிக்கு அறிவு போடுறேன். இந்த வயிற்று பொழப்புக்காக உண்மை அதான். அவங்க எல்லாருமே உன்னையே நாடக கலையில உள்ள ஒரு நடிகை ரசிப்பாக தவிர எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே உன பாசத்துக்கு கட்டுப்படுறாங்க. தப்பா இல்லத்தா? அக்காவா? நேரம் அக்காவா? அந்த பேச்சு அக்கா தானே? வாங்க மாப்பிள்ள. என்னையா அக்கா நொக்கான்றேன், அப்ப எனக்கு மாப்பிள்ள தானே வேணும். அப்படி சொல்லக்கூடாதுடா மாமா. எங்க பிரேதி சொல்றா மாமா. இப்படி சொன்னோம்னா வெளியே இருக்கிற முட்டை மாதிரி இருக்கு. நைவா சொல்றா மாமா. இன்னும் பாவாடை மாமா. இந்த வத்தியா அவன் பக்கத்து வீட்டுக்காரன். ஏன்டா அப்புறம் கொடுங்கப்பா, ஒவ்வொரு ஆளா கொடுத்தீங்கன்னா இதான். எஸ்ஆர் பாலு மலையூர், ஆர்டிஎஸ் தர்மா மலையூர் சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. பிரீதீஸ்வரி அண்ணே ஒரு நிமிஷம் சப்ஸ்டிட் பேசிக்கிறேன். இங்க வர்றா அள்ளிட்டானடா மடு அள்ளுதுடா. முத்துச்சிருப்பியா? கறிக்கடை ஆரம்பமா? அவன் யாரு? யாரு? பழைய எச்சப்பு. எச்சப்பா? எச்சப்பு மாடு. ஏய் விட்டு ஈத்து தெரிஞ்சு நான் யாயா அங்க போறேன், யாயா படுத்துறேன். ஏலே கறந்தா 3 ஊர் சாப்பிடலாம் போலே பாலு. அவனை கூப்பிடுறேன், ஒரு மடுவை பிடிக்கிறேன். முகரே பிரதி சொல்லுங்க மாமா. இந்த ஊரோட சேட்டையை விட்டுறணும். நான் என்ன சேட்டை பண்றேன்? மை செட்டு போடுற தீபா ஓனரையா எப்படி என்ன எப்படி அங்கேதான் பேம்பஸா போச்சு. போடா வாடான்னு என்னை சொன்னது யாரு ப்ரோ? பிரீதீஸ்வரி சொன்னாங்கல்ல. அண்ணே நீ என் பக்கமா அவர் பக்கமா எந்திரிச்சு வீட்டுக்கு போனேன். நான் எப்பட சொன்னேன்? அவன் படிச்ச பக்கம் தெரியாம எந்திரிக்கிறேன். என் பக்கமா உன் பக்கமானா அவர் என்ன திராசா? அவன் பாவம் என்ன நீர் கசிவோ. என்னங்க நீர் கசிவு? என் தம்பி தான். என் தம்பி இடது பக்கம் இருக்காள், போய் சொல்ல மாட்டேன். சொல்லுப்பா. பிரீதீஸ்வரி நீ போடா வாடான்னு சொன்னேன். சொன்னேன் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? ஒரு சபையில ஒரு கோமாளி, நான் மாமன்றது உனக்கு உள்ள பெட்ரூம்குள்ள வேலை, அது வேற ஆள் இருப்பேன், உன் புரிஞ்ச இருப்பேன். நான் அத்தை கூலி தானடி. என்னைக்கு உன்னை தொட்டேன்? எத்தனையோ டான்ஸை கட்டி பிடிச்சேன், உருண்டேன். முதுவா கூட நான் தொடரலையாடி. என் சிசியம் பிள்ளை தானே டெய்லி ஓமத்தர வாட எடுக்கிறேன். அந்த முண்டைக்கும் கண்ணு தெரியல. அன்னைக்கு பிரதேசம் நினைச்சு மைக்கு கட்டி பிடிச்சிருக்கிறேன். அவன் உலகத்திலேயே உயர்ந்த குணமும் பத்தவளுக்கு சாப்பாடு கொடுத்து உதவும் குணம் யாருக்கு இருக்குன்னா ஆண் சிங்கங்கள் தான். ஆனால் பொம்பளை ஆளு அப்படி கிடையாது. ஒரு சோத்தை போட்டு வச்சுட்டு 16 லிஸ்ட போடுவேன். கடுகு இல்ல, உளுந்து இல்ல, கோல்டு வின்னர் இல்ல, கேஸ் இல்லைன்னு. ஆனால் அத்தனையும் நீங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு விட்டு தெம்போடு வாழக்கூடிய இந்த உறவுதான் உழைக்கி வர்க்கம், ஆண் வர்க்கமே. இந்த தொகுதியில் இருந்தா ஜெயிச்சிடலாம் போலையாடா. பல்ல பல்ல காட்டாத, பல்ல விளக்கிக்கிட்டு அறைவேன். விளக்கிட்டு வந்துட்டேன். என்னடா செய்வ? நீ என்னடா செய்வ? பேப்பாயில ஊருகா சுண்ட கீரை முட்டை உன்னை பாக்கும்போது அப்படியே கடுப்பு இதுவா இருந்து எடுத்து அடிச்சேர்வேன். ஒழுங்கா ஓடுவே அக்கா நொக்கான்னு பேசாம இருங்க. என்னை பார்க்கும்போது கடுக்குதா இல்ல காலையில இருந்து கடுக்குதா? உங்களை பார்க்கும்போது என்ன கடுக்குது? பிரகதி சொல்லுங்க. கடுத்துச்சுனா என்ன பண்ண? 100 கிராம் வெந்தயம், இளநீ, தித்திப்பு கிராம் என்ன பண்ணணும்? அது சாப்பிட்டீங்கன்னா யூரின் ஃப்ரீயா போகும். ஏய் நான் என்னத்த சொல்றேன்? யூரின் வரது கஷ்டப்பட்டு பொம்பளைக்கு கடுத்துச்சுனா சரி எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆனா ஆம்பளைக்கு கடுத்துச்சுனா அடிக்கிற அடியில செத்து போவேன்.
என்னதுங்க? செருப்படுத்த அடிச்சுட்டு அடிப்பு பயலுகடா கொடூரமா. பாரு தம்பிய, நீ என்ன செய்வ அப்ப சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க? 10 மாதம் ஒரு பிள்ளைய பத்தி எடுக்கின்ற இந்த திமிர்தான் உன்னை இந்த மேடையில பேச வைக்கிறது. ஆனால் 10-15 வருஷமா சுமக்கிற அந்த தொப்பையை எந்த ஆம்பளையாவது ஃபீல் பண்ணி என்னைக்காவது நம்ம அழுதுருக்கோமா? ஏன் அழுக மாட்டான்? ஏன் தொப்பை வளர்க்கறாங்க தெரியுமா? ஏங்க? அப்பதான் அது தெரியாது. எது? தொப்பைய வளர்த்தா அது தெரியாது. எதுங்க தெரியாது? தொப்பை உள்ள ஆளு துண்டு கட்ட தேவையில்லை, ஏன்னா அதுவே மறைச்சுக்கிறோம். கப்ளிங் பத்தியா, அவர் தான் எலக்ட்ரிஷியன், போர்டுல கப்ளிங் வச்சு. நீ என்னை என்ன வேணாலும் பேசு, என்ன திட்டுவேன். நீ திட்டுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் சொல்லுவேன். அதே எம்கேஆர் பேசு. போடா எருமை மாடு. ஐயோ, போடா எருமை மாடு. நல்ல கொஸ்டின் தான். இரு, எருமை மாட்டுக்கு விளக்கம் சொல்றேன். போடா எருமை மாடுன்னு ஒரு பொம்பளை சொல்றான்னா, அந்த எருமை காளை மாதிரி கிஜா கஜா சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போடா, சாப்பிட்டு போடா, லீவு. எருமை மாடுக்கு இதுதானா? வண்டியில ஒரு ஆளு ஒரு லூசு பிடிச்சு தானே போகணும். ஏன் நாடகம் பார்க்க வந்தா பேசுற வசனம் புரிய 7 நாள் ஆகும். இப்ப ஏதாவது சொல்லுவேன், அதே வார்த்தை வேற மாதிரி வேற மாதிரி. சரி, கொஞ்சமா அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மேல இருக்கா, கீழ இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கா, நடுல இருக்கா, நடாம இருக்கா, படுத்திருக்கா, படாம இருக்கா, ஓரமா இருக்கா, ஒதுங்கி இருக்கா, சோத்து திங்கிற சோத்துக்கு போல பாத்தியா? ஓரமா இருக்கா. ஏன்னா பாக்கெட் சட்டினா ஓரமா இருக்கும். என்னது பாக்கெட்? நான் தப்பா பேச மாட்டேன். ஆனா நார்மல் சட்டினா மைனா கொஞ்சம் உள்ளே இருக்கும். ஆனா ஒரு பொம்பளை கேட்கறது மேடையில நான் பதில் சொல்லி ஆகணும். ஓரமா இருக்கா, உருச்சாச்சு இருக்கான்னா அப்போ உனக்கு எச்சி ஊறுது. எதுக்கு? தப்பு பிரகதி, தப்பு இல்ல மாமா. கட்டிய கணவன் தான் உனக்கு உலகம் அப்படின்னு சொன்னேடி. இப்போ ஒரு கிராமத்தை நாடி என்னை நோங்குறியடி. சூடு இருக்கா? ஏன் அது சூடு இருக்கா? ஒரு முத்தத்தை வைக்கும் போதே அந்த ஆவி அடிக்கும். சூடு. சொரணை அப்படின்னா என்ன? என்னது? சொர் அப்படி நீங்களா புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கா? அதான். எது? அவ்வளவுதான், அவ்வளவுதான் புரிஞ்சுக்க. அவ்வளவுதான். அதுல இருக்கா? இதுல என்றால் மனைவி. சரி. அதுல என்றால் சப்பட்டை. சப்பட்டையா அப்படின்னா? சப்பட்டா பழம். சப்பட்டா பழத்தை பிளந்தால் சாப்பிட்டு. தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. என்ன லூஸ் ஆக்கிறான் போலடா இவன். வேற ஏதாவது கேளு, விளக்கம் சொல்றேன். பாரு, காடமங்கலம் முருகனுக்கு தலைவலியே வந்துருச்சு பாரு. என்னை எரிச்சிருங்களே. வேற ஏதாவது கேளு. அதுல இல்ல மாமா, என்னை நிக்க வச்சு எரிச்சிருங்களே. இங்க வாடா. இப்படி ஒரு அர்த்தத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல மாமா. 21 வருஷமா அப்புறம் எப்படி ஊரை ஏமாத்துறேன்? எல்லாமே நான் பேசுறது புரிஞ்சுன்னா போட்டு கூட்ட வருமா? இன்னும் 25 வருஷம் ஆனாலும் நான் பேசுறது புரியாது, அவருக்கும் புரியாது. பிறகு இந்த வந்துட்டால, இந்த வந்துட்டால, என் ஜாமி வந்துட்டால, எங்க சித்தி மயந்தேன். உருளைக்கிழங்கு சாப்பிடாதுன்னு சொன்னேன், உருளைக்கிழங்கு மூடையை முழுங்கி விட்டேன். உடம்பு கணத்தால லேசா நினைக்காதிய. அவன் எல்லாம் மேல விழுந்தான்னா உன் சப்பைன்னா நெலிஞ்சிடும். காலையில நீ வெளியே இருக்கும் போது கடுக்கும். என்னது? தம்பி, ஒரு குத்தாட்டம் போறியாடா? சட்டையை கழட்டிட்டு வாடா. வேர்க்கும்ல பிள்ளைக்கு. அவன் பிறந்து 30 செல்லல, பிறந்த பிள்ளைதான் அவன். அவரா? ஆமா, சேச்சி பிள்ளைல கொண்டு வந்தேன். என் அருகில் வா. இவ்வளவு நேரம் மொத்தம் அம்மாட்ட கூப்பிடுறீங்க, எது கூப்பிடுறீங்க? எந்த புருஷன் பொண்டாட்டியை வச்சுட்டு 10 மணிக்கு இதுதானே செய்றாங்க. வாடா.
நான் ஆடுமாடா பிள்ளைய வந்துடுறான் இந்த மயம் மூத்தைய வந்துடுறேன் ஏய் மறுபடி மாமா சரி இப்படி டார்லிங் மாமா உனக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியலடி வாடா தங்கா பிரகதி ஒரு கிஸ் அடிக்கவா கிஸ் அடிக்க வாவா உன் போட்டாவில் நேரில் அடிச்சாத்தேன் புருஷன் அருவாளில் வெட்டுவானே கதை எழுதி அந்த பாட்டுக்கு நீர்மாலை அடிக்கிறாங்களே சிட்டான் 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 சிட்டான்னுக்கு என் சிசியம் புள்ள வர போறேன் என் தங்க வர போறேன் வந்தாத்தே உன்னை பேப்பாடு படுத்துறேன் சிட்டான் 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 சிட்டான்னுக்கு ஒடிச்சினுக்கு போட்டு மயக்கி காலேஜுக்கு போனாலா 2 நாளா கேங்கலடா எத்து விடத்துக்கலடா நெப்போலி எங்கக்குதடா லல்லா கடை உளுந்து வட டக்கரு கொஞ்சம் மேல புள்ள வாயில தான் வைக்கிறேன் அட வீட்டுல தான் சொல்லி ஒண்ணு கூவுது ஊத்த பாக்குறியா இல்ல வேற மாதிரி எதையும் பாக்குறியா எனக்கு இல்லைன்னு தானே அவங்களுக்கே தெரியுங்க எப்படி எனக்கு இல்லைன்னு அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் முண்டை உனக்கு இப்படி தொங்கிடுறான் ஆமா அவங்க தானே கவக்கம் போட்டி வச்சவங்க இல்ல தம்பி இங்க வாங்க தம்பி தம்பி நீங்க ஊத்து பார்க்க வந்த மாதிரி தெரியலையே ஜூத்த பார்க்க வந்தேன் ஊத்து பார்க்கத்தே வந்தேன் அது என்ன எனக்கு வரும்போது நட்டம் அடிக்குது அதுக்கு படுக்குது என்ன இங்க மைனஸ் பாயிண்ட் அங்க மினரல் வாட்டர் எவ்வி அடிக்குதுடா அப்படி அங்க ஷவர்ல உப்பு தண்ணி முண்டை அவங்கிட்ட உங்ககிட்ட நம்ம ஓசை போட்டு போர் போடலாம்னு நினைக்கிறேன் போர் போட முடியாது ஏன் ஏற்கனவே கிணறா வெட்டிட்டாங்க இல்ல கிணத்துக்குள்ள ஒரு போர் போட்டோம்னா தண்ணி நல்லா ஏறி கிடைக்கும் வேற ஒருத்தன் கிணறுங்க நீங்க போய் மண்டி ஓடுங்க பரவாயில்ல வந்தவனே 350 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் கைதட்டலாம் ஒரு தேங்காய் கொண்டு வரதுக்கு 350 ரூபா மாமா அந்த வரேன் மாமா அக்காவை என்ன பண்ண போஸ் என்கின்ற அருள்வேந்தன் வழங்க 101 தொங்காஸ் ரேஞ்ச் 120 கப்ளிங் இல்ல இது என்னப்பா இது மெடிக்கல்ல மாத்திரை வாங்கின மாதிரி நன்றி போஸ் என்கின்ற அருள்வேந்தன் இந்த வரேன் மாமா இருங்க மாமா இனிமே தானே ஆட்டமே இருக்கு எம்கேஆர் அன்பாளையத்துக்காக வழங்கும் 300 சுளுக்கி குண்டுலி மணி வானங்காட்டார் உடலங்காய் தம்பி நாடக வழியால காயர் கிடையாடா என் தம்பியை சார்பாக 201 அடுத்து இந்த அட்டைக்குள்ள 50 ரூபா இருக்குமே உங்கள் ஆட்டத்தை பாராட்டி 500 வழங்கும் அன்பு அத்தான்கள் வானக்கங்காடு ஜெகன் திருமேனி வடத்தெரு சத்தி இப்படிக்கு நாங்க வாழ்த்துக்கிட்டு போங்க நல்ல வேலை மூடிக்கிட்டு போங்க என் சிங்கவளை எழுதிட்டு 500 ரூபாய் என்ன கொடுத்த 50 ரூபா கொடுத்துருக்க நன்றி ஒரு போடு போடுங்க ப்ரோ ஹலோ அடியாலங்குடி பகுதியில அடியாளகாக வந்த புள்ள அடி அரஸ்வதி தோப்புக்குள்ள நீ 5 நிமிஷம் கூட வாடியா நீ பப்புனா ராசவாட்டா ஏன் போட்டு இவ்வளவு எழுதில் இருக்கிற சாட்டா முடிங்க ப்ரோ நீ தான்டா பேக்கூதி சொல்லி கொடுத்தா அப்புறம் விபூதின்றார் நீ தாண்டா விபூதி வச்சு சொல்லி கொடுத்த மொட்டனாக்கு உனக்கு அப்படியே ஈரம் தட்டுமே ஆலங்குடி ஊருக்குள்ள அழகாக வந்த புள்ள ஆலங்குடி ஊருக்குள்ள அழகாக வந்த புள்ள அரஸ்வதி தோப்புக்குள்ள கண்ணம்மா நீ 5 நிமிஷம் கூட வாடி செல்லம்மா அடி என்னடி முனியம்மா உன் கண்ணுல மை யாரு வச்ச மை இது நான் வச்ச மை என்ன விலை போற
அப்ப நக்கவா நடத்துக்குறா ஒட்டி வாடி. ஆடியே வர எப்படா விலகி போடு. இல்ல ஏன் மேடம் என்னை பார்க்க பிடிக்கலையா? கிட்ட வா, ஒரு நேரம் வேஷம் அணைச்சு வந்தேன்னா 500 ரூபா தருவேன். நீங்களாம் அமர்த்தி விடுங்க வாத்தியாரே, ஒரு 200 ரூபா செலவுக்கு தரேன். அப்ப நான் மாமா ஆயிட்டேனா? மாமா மாமா வயசுக்கு தந்தி ஆளா கரெக்ட் பண்ணிட்டே ப்ரோ. சூப்பர். நான் மாமா வரா உங்களுக்கு ஒரு ஒப்புதா? ஆஹா. செருப்பு அடிச்சுட்டா போச்சு ஆடுச்சா? ஏன் என்னை பிடிக்கலையா மேடம்? நல்லா செய்வேன் மேடம். மாத்திரை 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கேன். வாய்ப்பு கொடுத்து பாரு, பிச்சிருவேன். புடிச்சு அறுக்க கூடாது, தப்பு. பிடிச்ச அறுப்பேன் தெரிஞ்சு தாண்டி முண்டை நானே உள்ள கலட்டி வச்சுட்டு வந்துட்டேன். பிரேதீஸ்வரி, உன் கையில புடிச்சு அறுக்கன்ற வார்த்தை சொல்லாது, வெட்டிரு. பட்ட நிலவு போல எசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி என் வாடாமல்லி புவலக எசனக்காங்கொட்டு கூட எசனக்காங்கொட்டு கூட பட்ட நிலவு போல தாய் மண்ணை வணங்குறேன். நீ பல்ல சிரிக்க இல்ல ஏசனக்காங்கொட்டு கூட ஓட்டம்பெல்லாம் அடி ஓட்டம்பெல்லாம் சிலுக்குதடி ஏசனக்காங்கொட்டு கூட ஓட்டம்பெல்லாம் சிலுக்குதடி எஞ்சினுக்காங்கொட்டுக்குள்ள என்ன அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா. நீ வண்டி ஏறி போயிரு, வேணாம். அவன் பின்னாடி வரும்போது ஒரு குசை போட்டு விடுங்க. அந்த பிள்ளை அப்பதே போட்டுச்சு, மாம்பழ வாடை வந்துச்சு. ஆனா 2 பேரும் பிரயத்தினி பேல தானே. கிச்சு கிச்சு தாம்பாளம் கிய கிய தாம்பாளம் எப்பத்தான் உனக்கு கல்யாணம் ஏன் கிச்சி கிச்சி பாடுங்கடா, எதுக்குடா வந்திய? என்னடா அது? என்னடா செய்வன வச்சியமா வசனம் பேசுறீங்க. பாட்டுப்பா தம்பி. தம்பி என்னை ஊர்ல காட்டி கொடுக்குறீங்களாப்பா? கிச்சு கிச்சு தாம்பாளம் கிய கிய தாம்பாளம் எப்பத்தான் உனக்கு கல்யாணம் தம்பி தம்பி, ஒரு பெண்ணுகிட்ட போய் ரிவர்ஸ் ஆச்சு தப்பு இல்ல, அந்த ஆம்பளி பரல லீடு புடிங்கிருச்சுட்டாங்க. அதே லேசாச்சு வரும். அந்த அண்ணே உங்க பின்னாடி என்ன மாதிரி செஞ்சாரு? என்ன செஞ்சோம்னு சொன்னாலே நீயே அவனை செருப்பிட்டு அடிப்ப. கட்டான கட்டழகி அடிக்கணிவான பேச்சழகி கட்டான கட்டழகி அடிக்கணிவான பேச்சழகி கட்டான கட்டழகி அடிக்கணிவான பேச்சழகி சால சொல்லி பேசுறைய ரங்கம் ரங்கம்மா தெரியமத புற வேணும் கண்ணம்மா செல்லம்மா அம்மா பெரிய மர தேக்கு ஒரு போய் ட்ரில்லு போடுறாரு. அவன் அப்படி இப்படி பண்றல்ல, நீ பாவாடை கழட்டிடுறான், அதோட கரண்ட் கட் ஆயிடுறான். நான் வந்து சம்பட்டிட்டு அடிச்சு அவனை கொண்டுருவேன். பல்ல இழைக்கிறவ தொல்ல கொடுக்கிறவ இதுதான் பஸ்ல சீட்ல இடம் பிடிக்காட்டா அந்த நிலைமை தான். எவனாவது உட்காந்துருவேன்ல, கொஞ்சம் குனிஞ்சே அடிச்சிட்டேன். இவங்கள ஒரு தடவை அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை பல்ல இழிக்கிறவ தொல்ல கொடுக்கிறவ என்ன மறைக்கிறவ என்ன சொல்றீங்க?
பார்த்தா உங்க ஆத்தா அடுத்து இந்தா போட்டா பல்லா இருக்கிறவ சொல்ல கொடுக்கிறவ என்ன மறைக்கிற ஆத்தா அடியாத்தா லூசு முண்டை அவங்க சிரிக்க நீ சிரிக்க ஐயோ மாமா இது என்னமோ ஆட்டம் எனக்கு வர மாட்டேங்குது. இதுதான் தீ பிடிக்கும் போது ஆடுறது அணைங்க தீ பிடிக்க தீ ஊருக்குள்ள கேட்டு பாருங்க பெரிய விஸ்வாமித்திரர் காலகண்ட வேஷம் போட்டாரு ஊருக்குள்ள கேட்டு பார்த்தா ஊருக்குள்ள கேட்டு பாருங்க ஊனா நல்லா போடுவேனுங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க ஊனா நல்லா போடுவாருங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் நல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. என் கனகராஜ் கனியார் அவர்கள் நேத்து ராத்திரி எம்மா பாடல் பாடவும் இந்த வந்துடுறேன். கனகராஜ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. 500 ரூபா கொடுத்து அந்த பாட்டை பாட சொல்லியிருப்பார். நேத்து ராத்திரி இருங்கம்மா நெல் மண்டி கொக்கி வழங்கும் 200 கொடூரமா கொக்கி பயலுகட்டா 200. அடுத்து அதே 20. அண்ணே நான் தான் மதன் குஞ்சு தம்பி இந்த வாப்பா அவனுக்கு ஒரு 2000 கொடுத்து காரை பிடிச்சி அனுப்பிவிடுறான். எத்தனை வருதையா மதன குஞ்சு அண்ணே நான் தான் மதன குஞ்சு கடைசியா 20 ரூபா தர்றேன் ஒரு யானை கதை சொல்லிட்டு போறியா? யானை கதை சொல்லிடுறேன் பிரீதி. இதெல்லாம் நீ கேட்டேன்னா எழுத்துக்கு நல்லது. யானை கதை தம்பி நீங்க எலி மாதிரி தவிரக்கூடாது. மைனா கொஞ்சம் சேர். ஒரு யானை அந்த யானைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. இல்ல அந்த யானை வந்து எனக்கு சொந்த யானை. ஒரு யானை இங்க இருந்து டெய்லி ஆலங்குடிக்கு வாக்கிங் போயிருக்கு. முந்திரி தோப்புல மாங்கோட்டை உரிமையெல்லாம் பார்த்திருக்கேன் அந்த யானைய. அப்ப ஆரசோதிக்குள்ள இருந்து ஒரு எலி டெய்லி இந்த யானை நடக்கும்போது யானையோடைய கப்ளிங்க பார்த்துருச்சு. பார்த்த உடனே அந்த யானை கிட்ட போய் கேட்டிருக்கு, யானை யானை ஒரு நாளைக்கு உன்னைய கிரிச்சா கிரிச்சா கரிச்சா. அப்ப இந்த யானை சொல்லியிருக்கு, நீ சின்னதா இருக்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ? நான் இந்த ஆரஸ்வதி காட்டுக்குள்ள நான் அந்த மாதிரி இருந்தேன்னா பயலு ஊரா ஆரஸ்வதியை ஒடிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அதனால வேணாம், நம்ம முந்திரி தோப்பு கிடையாது தென்னந்தோப்புக்குள்ள போயிடும்னு சொல்லிடுச்சு. இந்த எலி 2 நாளா தூங்கல. யானை ஓகேன்னு சொல்லிருச்சு, நீக்குற அடி பிரிச்சிருவான் அப்படின்னு அது மெடிக்கல்ல 12-13 மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருக்கு. தொங்கா சரின்னு யானை போய் தென்னந்தோப்பில் நிற்கும் போது இந்த எலி யானை உடம்பு பூரா சுத்தி பார்த்துருக்கு, முண்டை கப்ளிங் தெரியல. ஒரு வழியா கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. யானை பட்டார்னு மூத்திரத்தை பெஞ்சு விரட்டி விட்டுச்சு. வந்து சத்துன்னு விழுந்து மறுபடியும் மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வ. இப்போ சந்தோஷமாடா ஊருக்கு போயிருவியாடா கொஞ்சம் கொஞ்சம் பாய்ஸ். மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிகைப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி தலையாட்டி ஒரு பொம்மை வரும். அசருது அசருது உங்குத்தம்மா இது என்ன இது என்ன எங்குத்தம்மா. மதுரைக்கு போகாதடி அங்கே மல்லிகைப்பூ கண்ண வைக்கும். அக்கா புருஷே கொஞ்சம் வயசே குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அடி கொஞ்சம் கூட வெக்கமில்ல.
பிரச்சனையோ? கொஞ்சம் கொஞ்சமா கேக்க வெட்டி உனக்கு ஊட்டுறாரு. ஆமா, கவட்டுக்குள்ளே வச்சிருப்பாரு. அதான் கவட்டு கேக்கு. கேட்க முடிஞ்சு ப்ரோ. பிரகதி, நீ இதே மாதிரி செய்யக்கூடாது. அந்த கேக்கு ஊசி போச்சு. செய்யக்கூடாது, பொம்பளை செய்யக்கூடாது. ராசா அத்தி ஒன்ன நப்பு, ராசா அத்தி ஒண்ணு நப்பு, என் ரோஜா பூவை போல நீ மலர்ந்திருக்க பிரதிஜரி ஓன நப்பு. உன தொட்டா மட்டும் ஒத்துக்கிறோமா, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா. உன தொட்டா மட்டும் லேசா உனக்கு பட்டுக்கிறோமா, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா. வாட் ப்ரோ, என்ன பண்றீங்க? போக முடியாது ப்ரோ. நான் சிங்கிள் பேசுனா நான் அப்படியே பிரிச்சு லைன் அடிச்சிருவேன். சரி, திருப்பி பேசு. ஓனர் வேற ஆளு. வட்ட நல்ல பாறையில, வட்ட நல்ல பாறையில, வட்ட நல்ல பாறையில, வட்ட நல்ல பாறையில, பரகரிசி தீட்டு ஓமா செல்லம்மா, பாடி நீயும் கூட தானே கண்ணம்மா. அடி வாடி நீ கூட தானே கண்ணம்மா. வேணாம் மேடம், எனக்கு ஒரு அளவுக்கு மேல டவர் கிடைக்காது. பிரகதி, அண்ணே எக்கோ குறைங்க. ஒரு முக்கியமான மேட்டர் பேச போறேன். பிரகதி ப்ளீஸ். சார் போய்ங்கண்ணே, ரொம்ப கட் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் சார் போய்ங்க. ஏன்னா இது ரொமான்ஸ் டைம். அப்போதான் என் தம்பிகளுக்கு பூரா ஒரு இதாக இருக்கும். நீர் கசி கிடையாது, அதான் மாமாட திறக்கிறது. அவங்க சொன்னா மட்டும் உனக்கு பட்டுக்கிறோமா மயிர் மலை. அவங்க என் தம்பியை வேற என்ன செய்வேன், பொம்பளை கிடைக்கல அப்புறம் என்ன செய்வேன் மாமா. தம்பி இந்த கை ஓடுற வேலையெல்லாம் இங்கே வச்சிடக்கூடாது. அதை 37 மாசம் ஆச்சுடா. அப்படியா? அன்னைக்கு கருவில் வந்து ஓடுனியே. இல்ல, மாங்கோட்டை முருகையாது உரிமையா. இந்த பேர் தெரியாம முருகையான்றேன். முருகையான்ற ஒரு பாடகர். மொட்டை நாக்குறா முண்டை அப்படித்தேன். பிரதி ஏ கையை வர தடுத்து முடிச்ச வேலை. கையை விட்டா வீசும். சரி விடு, அவன் நகைச்சுவை பண்ணுறேன், உனக்கு பிடிக்காதே. இன்னைக்கு தான் நகைச்சுவை பண்ணுறேன் லேசு வாசா, அது உனக்கு பொறுக்கலையா? பிரகதி, அவங்க தான் அந்த எலி குஞ்சு. யானையை தொட்டவுன்னா மற்ற குஞ்சுக்கு இது வருதுல்ல. பிரகதி, பிரகதி, ஆனந்து உன்னை அரைஞ்சே உருவேன், அதை இது பண்ணாத. அண்ணே கொஞ்சம் வாலியம் வைங்க, சப்புன்னு இருக்கு, லேசா உப்பு போட்டுக்க. பிரகதி, தம்பி தம்பி ஒரு அளவுதான். இவங்க மண்டை சூப்பரா இருக்கு. மண்டையே இவ்வளவு அழகா இருக்கே. தம்பி நாளைக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி கொடுத்தா ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. உங்கள் மண்டையத்தேன் உனக்கு உனக்கு எங்கெங்கே போகுது. என்ன பெரிய சொல்ல, ஒரு குடும்பத்து பொம்பளை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தம்பி அமைதியாக இருங்க. இப்போ தான் இது பண்ண போகிறேன், கழுப்பு கழிக்க போகிறேன். மாமா வாக்கிட்டான்டா என்னையாவே. தம்பி தம்பி ஆல்ரவுண்டு பக்கத்தில் உட்காந்து எப்படி காமெடி பேசுகிறேன், மூத்தத்தை குடி அப்படியே உட்காந்துட்டியாரா? செல்ல படம் பார்க்குறானா? இருங்க இருங்க, போண்டா வெந்துருச்சான்னு பாப்பாரு. வளர்த்தி வத்தாதே எக்கி தாண்டி பார்க்கணும். இங்கிட்டு வா பிரகதி, இங்க இருக்க. ஏலே தம்பி தம்பி ப்ளீஸ், தம்பி தம்பி செங்கக்கல்கிட்ட எரிஞ்சி ஒரு வதக்கண்டு. ஏய் அங்கேருந்து ரசிங்கடா, எல்லாரும் மூமெண்ட் கொடுத்தா நான் எங்கடா போவேன்? நான் இல்லை மாமாவா? இவன் உண்மையிலே மாமா ஆகிட்டானே. பிரதீஸ்வரி, அலை கட்டுமா தாயே அலை கட்டுமா, அக்காத கையில் வெட்ட அலை கட்டுமா. அரே மாதா, ஆத்தா ஆத்தா எப்பா ஏ கேட்காதடா, எவ்வளவு நேரம் ஆடுறான்னு பார்க்கலாம். ஏலே எந்த ஊரோட சாமியான்னு பிரசவ வார்டு சத்தம்லாம் கேட்டாங்க. பிள்ளை
கத்துறதுலாம் கேக்குது, சொட்டு மருந்து ஊத்துறது. பல ஹோனல்ல மிமிக்ரி பண்றேன், நல்லா பண்றேன். இப்ப கேப்பேன் பாரு பிரதி, அடே நீ கேள்தா யாருன்னா அடே மாமான்னு சொல்லி நின்றுவேன். டேய் அண்ணேன்னு சொன்னேன்னா உன் ஜவரட்டு கரிச்சு போக முடியும். சரி அப்பா அப்பா, அடே ஏன்னா இந்த மண்ணுல சாமி வர்றது ஜகச்சந்தேன், டேய் நான் தெய்வத்தை நம்புறேன். சாமி வந்துட்டடா. வந்துட்டியாப்பா? ஆமாடா. வரும்போது ஒரு இது நிஜாம் பாக்கும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாப்பா. கடை அடைச்சிட்டாங்கடா. நீதானா? டேய் என்னப்பா யாருன்னு தெரியலையாப்பா? என் காசை திண்டே மாதிரி தெரியலப்பா. நல்லா